அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அகமது சாஹிப். இன்று அன்புமணி ராமதாஸ் மீண்டும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறார். இந்த முறை தன்னுடைய தந்தையார் ஐயா ராமதாஸ் ஐயாவை மட்டும் அவர் விமர்சிக்கவில்லை. கூடுதலாகவே காங்கிரஸ் கட்சி தலைவரையும் எங்களுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழரையும் சேர்த்தே வம்புக்கு இழுத்திருக்கிறார். நடந்தது என்ன, அதற்கு நம்முடைய விளக்கம் என்ன என்பதுதான் இந்த காணொளி. நேரடியாக தலைப்புக்குள் வருகிறேன். ராமதாஸ் மீது விசிக காங்கிரஸ் திடீர் பாசம் காட்டுவது திமுகவின் சூழ்ச்சி என்று திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 28 சென்னையில் சோழிங்கநல்லூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி தனியார் திண்ணம மன்றத்தில் நடக்குது. இந்த கூட்டத்தில் சமூக ஊடக பேரவை கூட்டம், பாமகவுடைய சமூக பேரவை. அதில் என்ன சொல்கிறாரு அதை அப்படியே உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். திமுக தான் பாமகவுக்கு எதிரி, திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏன் வந்தது? ராமதாஸ் மீது திருமாவளவனுக்கு ஏன் திடீர் அன்பு? எழுச்சி தமிழருக்கு ஏன் திடீர் அன்பு வந்துட்டு அப்படின்னு கேட்குறாரு. அதுபோல் எங்களுடைய முன்னணி பொறுப்பாளர் இருக்கக்கூடிய அண்ணன் ரவிக்குமார் எம்பி, கட்சியினுடைய பொதுச்செயலாளர், விசிகவுடைய பொதுச்செயலாளர், மற்றொரு பொதுச்செயலாளர் சிந்தனை செல்வன் எம்எல்ஏ, இவர்கள் மற்றும் வன்னியரசு அவர் மாநில நிர்வாகி, இவர்களுக்கு ஏன் ராமதாஸ் மீது திடீர் அன்பு ஏற்பட்டுள்ளது? ராமதாஸ் மீது அன்பு ஏற்பட்டுள்ளதா அவங்களுக்கு? என்றைக்காவது ஒரு நாள் ராமதாஸை திருமாவளவன் புகழ்ந்து பேசியுள்ளாரா? தற்போது ஏன் புகழ்ந்து பேசுகிறார்? செல்வ பெருந்தகைக்கு தற்போது திடீர் பாசம் ஏன் ஏற்பட்டது? திடீரென ராமதாஸை சந்திப்பது ஏன்? இதெல்லாம் திமுகவின் சூழ்ச்சி. இது குறித்து எல்லாம் யோசிக்க வேண்டும் என்று ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காரு. அது பிறகு வழக்கம் போல் தன்னுடைய 99% கட்சியினர் என்கிட்ட தான் இருக்கிறாங்க, கொள்ளை அடிப்பவனுக்கும் கொலை செய்வனுக்கும் ராமதாஸ் பொறுப்பு வழங்குறாரு, 3 ராமதாஸை சுற்றி 3 தீய சக்தி இருக்குது, கட்சியில் பயிர் எது களை எதுன்னு தெரியலை, அப்படி இப்படின்னு எதமோ சொல்லியிருக்கார் வழக்கம் போல். அது நமக்கு தேவையில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் எங்கள் எழுச்சி தமிழ் திருமாவளவன் தெளிவாக இருக்கிறார். அது உள்கட்சி பிரச்சனை, அப்பா அம்மானுடைய சண்டை, அது எங்களுக்கு கருத்து இல்லைன்னு ஒதுங்கிவிட்டோம். ஆனால் இப்போது எங்கள் தலைவரை இழுத்து பேசும்போது, விசிகாவை குறித்து பேசும்போது நம்ம பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் கடமையும் நமக்கு இருக்கிறது. 36 வயதில் ஒருவரை பொதுச்செயலராக நியமித்தார்கள். கட்சி தொடங்கி 36 ஆண்டுகள் கழித்து நிறைய இப்படி அப்பாவை வரிஞ்சு கட்டி கொண்டு பேசியிருக்க. அதுக்கு நம்ம உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. நேரத்தை அதில் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதற்கு ஐயா ராமதாஸ் ஐயாவும் எதிர்வினை ஆட்டியிருக்கிறார். அது என்னங்கிறது இறுதி பகுதியில் பார்ப்போம். இப்போ நாம் என்ன கேட்குறோம், அன்புமணி ராமதாஸ் அவர்களே சற்று நீங்கள் நிதானப்படுங்கள். உங்களை பற்றி ராமதாஸ் ஐயா என்ன சொன்னாங்க? உங்கள் அம்மா மேலேயே நீங்கள் பாட்டில் தூக்கி வீசினீங்க என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொன்னாங்க. ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கார், நம்ம எப்படி இருக்க வேண்டும், ஆசாசியாக குழந்தை பெறும்போது அந்த தாய் எப்படி மகிழ்ச்சி அடைவாரோ அதுபோல் ஒரு டாக்டர் ஆகிவிட்டார், மருத்துவர் ஆகிவிட்டார், நல்ல ஒரு அரசியல்வாதி ஆகிவிட்டார், தன் மகன் ஊரெல்லாம் புகழப்படுகிறார் என்று பேர் வாங்க வேண்டும். அப்படி பேர் வாங்கினா தான் நம்ம ஈன்ற பொழுதில் அவர் நம்ம தாய் சந்தோஷப்படுவாங்கள்ல. அதை விட பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டல, சான்றோன் இங்கே பேர் வாங்கணும். ஆனால் நீங்கள் எப்படி பேர் வாங்கினீங்க? நான் அன்புமணி ஐயா அவர்களை நேசிப்பவன், அவர் மேலே மதிப்பளித்தவன். ஏன்னா அவர் நல்ல டாக்டரு, அவருடைய பேச்செல்லாம் நம்ம தெளிவாக இருக்கும். ஆனால் அரசியல் ரீதியாக நம்ம நேர்முரமாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் தலைவரை எழுச்சி தமிழரை இழுக்கும்போது, எங்கள் கட்சி இழுத்து பேசும்போது நான் உங்களை பற்றி பேச வேண்டியிருக்குல்ல. நீங்கள் பாட்டில் தூக்கி அம்மா மேலே வீசின அளவுக்கு தானே இருந்திருக்கிறீங்க. உங்களை பெற்றெடுத்து வார்த்தை வளர்த்தெடுத்த தந்தையார் ராமதாஸ் ஐயா, அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் எனக்கு நிறைய மாற்றுக்கருத்து இருக்கிறது. இருந்தாலும் ராமதாஸ் ஐயான்னு தான் கூப்பிட்றோம். ஏன்னா அவ்வளோ தூரம் அவர் பழுத்த பழம், அவர் ஒரு அறிஞராக இருக்கிறார், சமூக நீதிக்காக குரல் கொடுத்தவர் ஒரு காலத்தில். அதனால்தான் தமிழ் குடிதாங்கின்ற பட்டமே நாங்கள் கொடுத்தோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக. அந்த அன்புமணி ராமதாஸ் என்ற அந்த அடையாளம் எப்படி வந்தது? ராமதாஸ் ஐயா வச்சு தான் உங்களுக்கு வந்தது. அந்த ராமதாஸ் ஐயாவை உங்களை பற்றி என்ன குறை சொன்னார்? நான் அதிமுகவில் கூட்டணி சேர்வதற்காக இருந்தேன் 2024.
நைட்டோட நைட்டாக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சௌமியா மருமகன் அன்புமணி ராமதாஸுடைய மனைவி 2 பேரும் என் காலை பிடித்து கெஞ்சினாங்க, நீங்கள் எங்களுக்கு வாய்க்கரிசி போட்டு அதிமுகவுக்கு போங்க அப்படின்னு சொன்னார்கள். பாஜகவுக்கு தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நிர்பந்தித்தார்கள். எல்லாம் சொன்னது யார்? திருமாவளவன் சொல்லவில்லை, காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வி பிறந்தை சொல்லவில்லை, உங்களை பெற்றெடுத்த உங்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாஸ் ஐயா சொன்னது. இது சொன்னாரா இல்லையா? உங்களால் ஏற்பட்ட பாதிப்புகளை எல்லாம் ஒரு பட்டியலில் போட்டார். நாங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணோமா? ஒரு வார்த்தை நாங்கள் பேசியிருப்போமா? எங்கள் தலைவர் கண்ணியமான முறையில் கடந்து சென்றார். இது உள்கட்சி பிரச்சனை, இது பாமகவுடைய பிரச்சனை, எங்களுக்கு கருத்து இல்லை, அது ஒற்றுமையாக இருக்கட்டும் என்று கண்ணியமாக என்ன செஞ்சால் கடந்து சென்றார். ஆனால் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க? ராமதாஸை நீங்கள் என்றைக்காக புகழ்ந்திருக்கிறீர்களா? ராமதாஸுக்கு உங்களுக்கு என்ன திடீர் பாசம் என்று கேட்டிருக்கிறீர்கள். 1992ஆம் ஆண்டு இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இதே திருமாவளவன் தான் உங்கள் தந்தைக்கு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு தமிழ் குடிதாங்கி என்கிற ஒரு விருதை கொடுத்து ரொம்ப ஒரு கௌரவித்தமா இல்லையா? அம்பேத்கர் சுடருங்கிற விருதை உங்களுக்கு வழங்கினமா இல்லையா? அதை இன்னைக்கு வரைக்கும் கடந்த வாரம் உடைய பொதுமடையில் கூட எங்கள் தலைவர் பேசியிருக்காரா இல்லையா? அப்போ இதையெல்லாம் நீங்கள் மூடி மறைத்து விட்டு ஏதோ திருமாவளவன் வந்து ராமதாஸுக்கு எதிரி போன்றோம், பிசிகா வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான ஒரு கட்சி போல நீங்கள் ஏன் சிந்திக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் சேர்ந்துக்க இடம் அப்படிப்பட்ட இடம்? கூடா நட்பு கேடாய் முடிந்திருக்கிறது. உங்களையும் சேர்த்து தான் எச்சரிக்கிறோம். எப்படி அதிமுக வந்து நாங்கள் வந்து அதிமுக கட்சி கறந்து விடக்கூடாது, பாசிச பாஜக அதிமுக கட்சியை செல்லரித்து கொண்டே இருக்கிறது, ஒரு டைமில் விழுங்கிவிடும் என்று நாங்கள் எடப்பாடியாருக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறாரோ எழுச்சி தமிழர், அதுபோல் உங்களையும் எச்சரிக்கிறோம். பாதி போயிட்டு உங்கள் கட்சி, உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள். உங்களுடைய எதிரி வந்து விசிகா கிடையாது, உங்களுடைய எதிரி வந்து காங்கிரஸ் கிடையாது, உங்களுடைய எதிரி வந்து திமுக கிடையாது, ஐடியாலஜிக்கல் எதிரி நாங்கள் கிடையாது. இன்றைக்கு திமுக சொல்லி தான் வந்து என்ன செய்கிறாங்க, ராமதாஸை வந்து நாங்கள் புகழ்கிறோம், எழுச்சி தமிழர் புகழ்கிறார், திருமாவளவன் புகழ்கிறார், செல்வ புகழ்ந்தே புகழ்கிறான்னு சொல்கிறீங்க. என்ன ஆதாரம் இருக்கிறது? கும்பகோணத்தில் நீங்கள் குடிதாங்கிங்கிற ஊரில் தலித்து வகுப்பைச் சேர்ந்த ஒருவர் இறந்து விட்டார். அவருடைய பிணத்தை தூக்கி கொண்டு வன்னியர் சமூகம் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே செல்ல முடியாத சூழ்நிலை, ஒரு கலவரம் வரக்கூடிய சூழல். அந்த நிலையில் அங்கே குடிதாங்கிக்கு நேரடியாக சென்றவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள். அந்த பிணத்தை நான் தூக்கி கொண்டு எங்கள் தெருவழியாக நான் செல்வேன் என்று ஒரு புரட்சி ஏற்படுத்தியவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள். சமூக நீதி கருத்துக்களை அவ்வளோ தெளிவாக சொன்னவர்கள். புரட்சியாளர் பழனி பாபா அல்ஹாஜ் அவருடைய நட்புறவு இருந்த காரணத்தினால் அன்றைக்கு இஸ்லாமிய கிராமங்களுக்கெல்லாம் சென்றவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். சமூக நல்லிணக்கத்தையும் சகோதரத்தையும் எடுத்து சொன்னவர்கள். பழனி பாபாவோடு இரட்டை குழாய் துப்பாக்கியாக செயல்பட்டவர்கள். அந்த நேரத்தில் தான் தலித் வன்னியர் ஒற்றுமை, தலித் இஸ்லாமியர் வன்னியர் ஒற்றுமை மேலோங்கி இருந்தது. அப்படியே யூட்டன் அடித்தது வந்து ராமதாஸ் ஐயா. அன்றைக்கு நாங்கள் புகழ்ந்தோம். யூட்டன் அடித்து போகும்போது நாங்கள் விமர்சனம் பண்ணி தானே செய்வோம். 2024 இதே ராமதாஸ் ஐயா அவர்கள் மோடியை கெட்டி பிடிச்சார், முத்தம் மட்டும்தான் கொடுக்கல. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தாங்க. மேடையில் விமர்சனம் பண்ணோம், கூடா நட்பு கேடாய முடியும் என்று சொன்னோம். அன்றைக்கே சொன்னோம், சரத் பவார் அஜித் பவார் கடந்த கதை தான் உங்களுக்கு ஏற்படும். சரத் பவார்கிட்ட அஜித் பவாரை பிரித்து பாஜகவில் இணைத்து தேசியவாத காங்கிரஸை உடைச்ச மாதிரி உடைப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னோமா இல்லையா? சிவசேனா கட்சி பால் தாக்கரே உருவாக்கப்பட்டது. பாஜகவுக்கு ரொம்ப க்ளோஸு, ரொம்ப நெருக்கமான கட்சி. அங்கே வந்து மகாராஷ்டிராவில் சிவசேனா மாதிரி பாஜகவுக்கு முட்டுக் கொடுக்குற கட்சி இல்லாமல் இருந்தது. அங்கே உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே ரெண்டாக பிளந்து அங்கே ஏக்நாத் சிண்டேவனை உருவாக்கி கட்ச கபடிகள் செஞ்சாங்களா இல்லையா? அது போல் செய்வார்கள் என்று எச்சரித்தோம். நீங்கள் கேட்கல. இன்றைக்கு ராமதாஸ் ஐயா என்ன சொல்கிறாங்க? நான் காரணம் இல்லை, அன்புமணி ராமதாஸ் தான் காரணம்னு சொல்கிறாங்க. நாங்கள் தான் தெளிவாக இருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்களும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. எங்களை திமுக செம்புன்னெலாம் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்களே, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறோன்னு விமர்சனம் பண்ணுறீங்களே. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து முட்டு கொடுக்குற அளவுக்கு திமுக பலகீனமாக இருக்குது. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்கள் கூட்டணியில் மதவாத கட்சியான பாஜக வந்தால் நாங்கள் வெளியே போயிடுவோம் கூட்டணி விட்டு. சாதியவாத கட்சியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் வெளியே போயிடுவோம். கடந்த வாரம் பேசியிருக்காரு தலைவர். இவ்வளோ கொள்கை தெளிவுள்ள ஆள் நாங்கள். ஏன் உங்கள் ஐயாவை ராமதாஸ் ஐயாவுக்கு நாங்கள் ஏன் ஐசி வைக்கணும்?
எந்த காரணமும் இல்லை. ஒரு மனிதர் கடந்த காலத்தில் எப்படி இருக்கிறார், வருங்காலத்தில் எப்படி இருப்பார் என்பது அரசியலில் கிடையாது. நிகழ்காலத்தில் எப்படி இருக்கிறார் என்பது அரசியல் தீர்மானிக்கும். கடந்த காலத்தில் ட்ராக் ரெக்கார்டு சரியாக இருக்கணும். அப்போ தான் நிகழ்காலத்தில் வந்து அவங்க நடிக்கிறாரா நடிக்கலையாங்கன்னு சொல்ல முடியும். ஃப்யூச்சர் எப்படி வேணாலும் அமையலாம். இதுதான் அரசியலுடைய பேசிக் பாடம். அதனால் நீங்கள் யார்கிட்ட உள்ள கோவத்தை எடுத்து செல்வ பிறந்தகையா உங்கள் திடீர்னு கோவம்? காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்தகை அவர் மணிவிழா ஆண்டு 60ஆம் ஆண்டு அதுக்காக போய் ஐயாவை சந்திச்சுட்டு வர்றாரு, ஒரு சாலுவை போட்டு வர்றாரு. அதுவும் திமுக தான் காரணமா? உங்களுடைய பிளவுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னா அவ்வளோ பலகீனமாகங்களா? திமுக வந்து உங்கள் கட்சியை உடைக்கக்கூடிய அளவுக்கு தான் நீங்கள் பலகீனமாக இருக்கிறீர்களா? வன்னியர் சமூகமே உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்குதா? இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். வன்னியர் நண்பர்கள் நிறைய பேர், அருமையான சமூகம், நிறைய நண்பர்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். திமுகவில் வன்னியர்கள் இருக்கா இல்லையா? அதிமுக கட்சியில் இல்லையா? எங்கள் கட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வன்னியர்கள் இல்லையா? வன்னியர் சமூகம் அவ்வளோ நாங்கள் இப்போ நெருக்கமாக பழகிட்டு இருக்கோமே, அத்தா அண்ணன்னு. எங்களுடைய 4 எம்எல்ஏ வந்து ஒரு எம்எல்ஏ உங்கள் சமூகத்தை சார்ந்தது தானே. ஏன் இந்த சாதிய பாகுபாடு பார்க்குறீங்க? இப்போ தான் 2 சமூகமும் வந்து கடந்த கால கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் மறந்து விட்டு இப்போ ஒற்றுமையாக வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ அதில் கொண்டு நீங்கள் சம்மட்டி அடிக்கிற மாதிரி நீங்கள் திருமாவளவன் யார், அவர் ஏன் அப்படி பண்ணுறாரு, ஏன்னா திடீர் பாசம் என்று ஒரு சந்தேகத்தை பண்ணான்னா அப்போ நீங்கள் பாசமாக இருக்கக்கூடாதா? அப்படியா? எதிரியாகவே இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. திருமாவளவன் அவர்களும் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களும் சண்டை போட்டுகிட்டே இருக்கணும், அதுதான் உங்களுடைய குறிக்கோளா? இது சனாதன சங்கியுடைய குறிக்கோளில். அப்போ நீங்கள் முழுமையாக சங்கியாக நீங்கள் மாறிட்டீங்களா? அதையாக சொல்லுங்கள். கங்கா சந்திரமுகியாக மாறின மாதிரி நான் என்றைக்கு மோடி அமித்ஷா நான் சந்தித்தனோ நானும் வந்து சந்திரமுகியாக மாறிவிட்டேன் அப்படி சொல்கிறீங்களா? அதையாக சொல்லுங்கள். உங்கள் கட்சியிலுடைய உள்கட்சி விஷயத்தில் நாங்கள் என்னைக்காவது குறை சொல்லியிருக்கிறோமா? நாங்கள் என்னைக்காவது கமெண்ட் பண்ணியிருக்கிறோமா? ஏன் எங்களை வம்புக்கு நீங்கள் இருக்கிறீங்க? உங்கள் கட்சியுடைய உள்கட்சி நாங்கள் வந்து இதில் நாங்கள் கருத்தில்னு கடந்து சொல்லும் போது நீங்கள் திருமாவளவனுக்கு என்ன பாசம்னு கேட்குறீங்க. திருமாவளவன் வந்து எல்லாத்துக்கும் பாசம் வைக்கக்கூடியவர், அனைவருக்குமான தலைவர். இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் எங்கள் மாமா, அவர் வந்து நல்ல மனுஷன், இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கார். அவர் ஏர்போர்ட்டில் சந்திக்கிறார் பாஜகவுடைய தலைவருங்க. அவருக்கு வந்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவிக்கிற அளவுக்கு அரசியல் பண்பாடு உள்ளவர் திருமாவளவன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் இதை தெரிந்ததுனால தான் உங்கள் ஐயா ராமதாஸ் ஐயா அவருக்கும் திருமாவளவன் என் தம்பி, எனக்கு அவருக்கு நட்புறவு இருக்குன்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் சங்கிகள் பாஜகவுடைய கூட்டணியே மனதாலும் வெறுக்கிறார் என்பது இதில் தெரியுதா இல்லையா? அதனால் கண்டிப்பாக வாழ்த்து சொல்லுவோம். நாங்கள் வாழ்த்து சொல்லலை, வாழ்த்து சொல்கிறோம். ஆனாலும் அரசியல் நிலைப்பாடை பொறுத்தவரை எங்கள் நிலைப்பாடு இதுதான். இது திருமாவளவன் நிலைப்பாடு கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க என் கட்சியுடைய நிலைப்பாடு. என் கட்சியுடைய மேல்மட்ட குழு வந்து முடிவு பண்ணியிருக்கிறது, மதவாத பாஜகவும் சாதியவாத பாமகவும் கூட்டணி இல்லை. தெளிவாக சொல்லியிருக்கார். கடந்த வாரம் ஒரு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நேர்காணலில் இதை சொல்லார கேட்குறாங்க. கார்த்திகை செல்வன் அண்ணன் கேட்குறாரு என் தலைவர்கிட்ட நேர்காணல். நெற்றி பொட்டில் அடித்தவன் சொன்னாரா இல்லையா? திமுக கூட்டணியில் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் என்ன செய்வது? அப்படி வந்தால் நாங்கள் சங்கடப்படுத்த மாட்டோம், நாங்கள் வெளியேறிடுவோம், எங்கள் பாலிசி அப்படின்னு. ஆக நாங்கள் ஐசி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஐசி வச்சு எங்களுக்கு ஒன்றும் என்ன செய்ய போல எந்த விதமான புரோஜனமும் கிடையாது எங்களுக்கு. நாங்கள் கொள்கை தெளிவாக இருக்கிறோம், கொள்கை வெள்ள களமாடி கொண்டிருக்கிறோம். கோட்டையில் ஒன்றால் எங்கள் கொடி ஏறும் அந்தளவுக்கு இருக்கிறோம். எங்கள் கட்சி விசிகா பொறுத்த வரைக்கும் சாதிய கட்சி கிடையாது, மதவாத கட்சி கிடையாது, எல்லா சமூகத்தையும் அரவணைக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர், ஒரு எழுச்சி தமிழர். இப்போ அதனால தான் உங்களுக்கு அவரே வந்து பதில் சொல்லியிருக்கார். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ராமதாஸ் ஐயா என்னுடைய அரசியல் புரிதலில் இப்படிலாம் யாரையும் விமர்சனம் பண்ண கிடையாது. என்ன சொல்கிறாருன்னா, கருணாநிதி தலைமை வகித்த போது, அது வீல் சேரில் சக்கர நாற்காலியில் இருந்து கொண்டே கட்சிக்கும் ஆட்சிக்கும் கலைஞர் தலைமை வகித்த போது கலைஞருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் முணுமுணுக்கவில்லை. புரியுதா? இந்த ஆள் வந்து திண்டிவனத்தில் தைலாபுரத்தில் இன்றைக்கி சொன்னது, என் மூச்சு இருக்கும் வரை பாமக தலைவராக இருப்பேன், அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக இருப்பார், கட்சியின் வளர்ச்சிக்கு செயல் தலைவர் பொறுப்பு முக்கியமானது என்று எல்லாம் சொல்லிவிட்டு, நான் உருவாக்கின கட்சி எப்படி திமுக ஒரு குறை சொல்கிறாரு, திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் திமுக தலைவராக இருந்த போதும் ஸ்டாலின் தன்னுடைய மகன் வந்து முணுமுணுக்கல, அப்பாவுக்கு உறுதுணையாக இருந்து கட்சியை வளர்த்தாரு, இதை ரோல் மாடலாக நீ பாருப்பா என்று ஆலோசனை உபதேசம் செய்ய அளவுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே நான் சொல்கிறேன், உங்கள் மேலே 2 கேஸ் இருக்குது எங்களுக்கு தெரியும்.
விளங்குச்சா? நீங்கள் ஏன் இவ்வளோ வந்து பிரயாசப்படுகிறீர்கள், ஏன் பதட்டப்படுகிறீர்கள் என்பது நமக்கு தெரியும். வழக்கை வழக்காக சந்தியுங்கள். நீங்கள் அமைச்சராக, ஒன்றிய அமைச்சராக இருக்கும்போதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது 2 வழக்கு இருக்கிறது. அந்த மருத்துவக் கல்லூரியுடைய சீட்டு சம்பந்தமாக வந்த லஞ்ச வழக்கு இருக்கிறது. அது கத்தி தலைக்கு மேல் தொங்குகிறது. அதை வைத்து மிரட்டுகிறார்களோ? மிரட்டுறாங்களா? அது சொல்லுங்கள். அதுக்கு பரிகாரம் தேடுங்க. அதுக்காக வந்து நீங்கள் கட்சியவே கொண்டு என்ன செய்ய எங்கே அடமானம் வைத்தீங்கன்னா அது உங்கள் கட்சியுடைய பிரச்சனை. உங்களுக்கு மாவட்ட செயலர் இருக்காங்க, மண்டல செயலர் இருக்காங்க, ஒன்றிய செயலர் இருக்கிறாங்க. அது உங்கள் கட்சி உள்கட்சி வச்சு நாங்கள் அதிலே பேச மாட்டோம். இந்த காணொலியை கூட நாங்கள் வெளியிட காரணம் தேவையில்லாமல் எங்கள் தலைவர் இழுத்ததும், எங்கள் கட்சி இழுத்ததும். எங்களை பொறுத்தவரையில் எல்லா கட்சியும் சமமாக நடத்தக்கூடியவர்கள். நாங்கள் பாசிச வர்ணாசிரம சனாதன அந்த சொல்லாடலுக்கும் அந்த கட்சிக்கும் அந்த கான்செப்டுக்கும் அந்த சித்தாந்தத்துக்கு எதிரானவங்க. அதோட நீங்கள் கூட்டணி செய்தால் அவங்களையும் சேர்ந்து தான் எதிர்க்க வேண்டிய வரும். நீங்கள் சாதிவாதத்தை விட்டுட்டு வெளியே வாங்க, மதவாதத்தை விட்டுட்டு வெளியே வாங்க. அதுக்கு பிறகுதான் நட்புறவு என்பதே. அதோ எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைமை குழு தான் நிர்வகிக்கும், தலைமை குழு தான் தீர்மானிக்கும். எனவே அன்புமணி ராமதாஸனுடைய 4ஆம் தர அரசியல் கருத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். இது போன்ற விமர்சனங்களை செய்வதை விட்டு நீங்கள் உங்களை என்ன செய்யுங்க, தற்காத்து கொள்ளுங்க. அரசியலில் வந்து உங்களுக்கு உபதேசம் உள்ள தேவையில்லை. உங்கள் ஐயாவை பார்த்து, உங்கள் தந்தையாரை பார்த்து நீங்கள் இன்னும் பாடம் படிக்கவில்லை. இந்த போய் காணொலியெல்லாம் இப்போ நீங்கள் பாடம் படிக்க போகிறீங்க இல்லை. இந்த காணொலியை வெளியிடுவதும் உங்களை குத்தி கீரணும்னு சொல்லியோ, உங்களை விமர்சனம் பண்ணணும்னு சொல்லியோ, உங்களை வந்து மட்டம் தட்டணும்னா உண்மையாக கிடையாது. எங்கள் தலைவரை விமர்சனம் பண்ணிட்டீங்க, என் கட்சியை கொடுத்து நீங்கள் அவதூறாக சொல்லியிருக்கீங்க. அதுக்குண்டான விளக்கம் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அரசியலில் இது போன்ற எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் டங் ஸ்லிப் ஏற்படலாம், சிந்தனை மாற்றம் ஏற்படலாம். அது சரி செய்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கிற வேலையை பாருங்கள். ஒற்றுமையாக இருங்க. உங்கள் கட்சியை வந்து தொடங்குனது வந்து ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் தான். அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம் நிறைய செய்திருக்காரு. பழைய ராமதாஸ் ஐயாவாக நாங்கள் வர வேண்டும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பழைய மாதிரி ராமதாஸ் ஐயா திரும்பி சமூகநீதி கருத்துக்களை வந்து இந்த தமிழ் அரசியல் களத்தை வந்து என்ன செய்யணும், அவர் சொல்ல வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பழைய தமிழ் குடிமகன் ஐயா ராமதாஸ் ஐயா அவர் மாற வேண்டும். அந்த நோக்கத்தில் தான், அந்த ஆசையில் தான் இந்த காணொலி வெளியிட்டிருக்கிறோம். நீங்கள் நிதானப்படுவீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.